ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் டே ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். அதாவது நாளைக்கு சண்டே என்ன படிக்க போகிறீங்கன்னு பார்க்க போகிறோம். இது 11th ஸ்டாண்டர்டுக்கான ஸ்டடி பிளான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு பயோமேக்ஸ்க்குரிய டைம் டேபிள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பியூர் சயின்ஸ்க்குரியது, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் குரூப்புக்குரியது. இந்த 3 குரூப்புக்குரிய ஸ்டடி பிளானும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சண்டே வந்து எப்போ படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? 6 to 8 காலைல 2 மணி நேரம், அப்புறம் 2 மணி நேரம் பிரேக். அடுத்து 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க, 2 மணி நேரம் பிரேக். அடுத்து 2 மணி நேரம் பாட்னி படிக்கிறீங்க, அது 2 மணி நேரம் பிரேக். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் மேக்ஸ் படிக்கிறீங்க, அடுத்து 1 மணி நேரம் பிரேக். கடைசியில் நைட் 9 to 10:30 1.5 மணி நேரம் ஜுவாலஜி படிக்க போகிறீங்க. இதுதான் பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன படிக்கணுன்றக்குரிய இப்போ ஸ்கெடியூல். என்னென்ன படிக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போது ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் வந்துட்டு 32 பேஜஸ் இருக்குது. ரெடியூஸ்டு சிலபஸ் போக உங்களுக்கு 20 பேஜ் இருக்க நிறையா வாய்ப்பு இருக்குது. அதில் நீங்கள் இன்றைக்கி என்னென்ன படிக்க போகிறீங்க அப்படின்னா, இப்போது மோஸ்ட்லி சண்டேஸ் பார்த்தீங்கன்னா போர்ஷன் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். ஸ்மாலர் அப்படி வச்சுக்கலாம். மற்ற நாள் வீக் டேஸ்லலாம் ஸ்மாலாக இருக்கும். சின்ன போர்ஷன், ரொம்ப சின்ன போர்ஷன். சண்டே வந்து ரொம்ப சின்ன போர்ஷன் தான் இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபிசிக்ஸில் என்னென்ன படிக்கணும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். மேக்ஸிமம் 5 பேஜஸ் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ சாப்டர் 1ல் 1.1, 1.1.1, 1.2 ஃபுல்லாக, அப்புறம் 1.3. ஓகேவா? இப்போ மொத்தம் வந்து 7 பேஜஸ் வருது உங்களுக்கு. இதில் ஏன் 7 பேஜஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, 1.1ம் 1.1.1ம் வேகான டாபிக்ஸு. அது வந்து ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான். அதில் வந்து கொஷின்ஸ் பெருசாக வராது. ஸோ நீங்கள் படிக்க வேண்டியது, கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க வேண்டியது 5 பேஜ் தான் வரும். ஓகே, ஸோ 1.1, 1.1.1, 1.2ல் நல்ல சப்டிவிஷன் எல்லாமே, அப்புறம் 1.3. புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ அடுத்து கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1ல் உங்களுக்கு 28 பேஜ் இருக்குது. ரெடியூஸ்டு சிலபஸ் போக உங்களுக்கு 20 பேஜ் நெருக்கி உங்களுக்கு வருது. அதில் இன்றைக்கி என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 1.4, 1.4.1, 1.4.2, 1.4.3, 1.5, அப்புறம் 1.5.1. இவ்வளோ தான். இது பார்த்தீங்க, சப்டிவிஷன்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் 5 பேஜ் தான். சரியா? ஸோ கெமிஸ்ட்ரியில் 2 மணி நேரத்தில் 5 பேஜ் படிக்க முடியாதா? இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். கரெக்டாக? ஒரு பேஜ் நீங்கள் 1/2 மணி நேரம் படித்தா கூட நீங்கள் 2 மணி நேரத்தில் நீங்கள் 5 பேஜ் முடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ அடுத்து பாட்டனி. பாட்டனி பார்த்தீங்கன்னா 1.2.7, 1.3, 1.4.4. அவ்வளோதான். 3 விஷயந்தான். 4.5 பேஜ் வருது. கரெக்டாக சொல்லணுன்னா நீங்கள் 4 to 5 பேஜ்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ பயோபாட்டனி இதான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அடுத்து ஜுவாலஜி. ஜுவாலஜியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டர் 1.1, 1.3 இந்த 2 சப்டிவிஷன் ஃபுல்லாக படிச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 பேஜ் தான் வருது. அதாவது 3.5 பேஜ் அந்த மாதிரி தான் வருது. 3 to 4 பேஜ் தான் வருது. இது வந்து நீங்கள் 1.5 மணி நேரத்தில் நீங்கள் படித்து முடிச்சிடணும். அதாவது 9 to 10:30. ஞாபகம் இருக்குல்ல? ஓகே, இப்போது மேத்தமேட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. கரெக்டாக? 2 hours டைம் இருக்குது. கரெக்டாக? இப்போ மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 1.1, 1.3, 1.2 இந்த 3 எக்ஸசைஸ் மட்டும்தான் உங்களுக்கு ரெடியூஸ்டு போர்ஷனில் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கி என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, 1.2, 1.3 ரெண்டுமே வேண்டாம். 1.1 எக்ஸசைஸில் 1லேருந்து 7 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. புரியுதா? 1.1 எக்ஸசைஸில் உங்களுக்கு வந்து 1லேருந்து 7 ப்ராப்ளம் இருக்குது. எக்ஸாம்பிள்ஸில் 1.1லேருந்து 1.7. ஸோ எக்ஸசைஸில் 7 சம்மு, எக்ஸாம்பிள்ஸில் 7 சம் இருக்குது. கரெக்டாக? மொத்தம் 14 சம் இருக்குது. நீங்கள் இந்த 14 சம்மும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸாம்பிளில் 1.9லேருந்து 1.13 அது ஒரு 4 சம் இருக்குது. ஸோ மொத்தம் நீங்கள் 18 சம்ஸ் கொடுத்துருக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 சம்மாவது போட்டு பாருங்கள். 18 சம்ஸில் ஒரு 10 சம்மாவது போட்டு பாருங்கள். இதுதான் வந்து உங்களுக்கு பயோமேக்ஸ்க்குரிய போர்ஷன். பியூர் சயின்ஸ் குரூப் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபிசிக்ஸு அதே போர்ஷன் தான், கெமிஸ்ட்ரி அதே போர்ஷன் தான், பாட்டனியும் உங்களுக்கு இதே போர்ஷன் தான், ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறாங்க. புரியுதா? இப்போது பயோபாட்டனியில் இருக்கிற பாட்டனிக்கும்
பியூர் சயின்ஸில் இருக்க பாட்னி புக்குக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்பர் ஆஃப் பேஜஸ், அதாவது பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, ஆனால் உங்கள் புக்கில் படிக்க போகிறீங்க. புரியுதா? இது இந்த வீடியோவில் இப்படி வந்திருக்கு. எல்லா வீடியோவில் இதே மாதிரி வருமானு சொல்ல முடியாது. இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பாட்டனியும் ஒரே ஹெட்டிங்ஸ் தான் படிக்க போகிறீங்க உங்கள் புக்கில். புரியுதா? ஸோ பாட்டனி அண்ட் ஜுவாலஜி அதே போர்ஷன் தான் படிக்க போகிறீங்க பியூர் சயின்ஸ் குரூப். புரியுதா? இப்போ அடுத்து கம்ப்யூட்டர் குரூப்பை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃபிசிக்ஸ் வந்து அதே போர்ஷன் தான். ஃபஸ்ட் சாப்டரில் நான் என்னென்ன டாபிக் சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா? 1.1, 1.1.1, 1.2 ஃபுல்லாக இருக்குது, 1.3 இது வந்து 7 பேஜ் வருதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை படிக்கிறீங்க. கெமிஸ்ட்ரியில் 1.4 மோல் கான்செப்டில் ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். 1.4, 1.4.1, 1.4.2, 1.4.3, அதுக்கப்புறம் 1.5, அப்புறம் 1.5.1 இது மட்டும் நீங்கள் படிங்க. மேத்தை பொறுத்தளவுக்கு அதே தான். 1.1ல் 1 to 7, எக்ஸாம்பிளில் 1.1லேருந்து 1.7, அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1.9லேருந்து 1.13 இது வரைக்கும் பயோ குரூப் படிப்பாங்க. நீங்கள் கம்ப்யூட்டர் குரூப்பு உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும். அது எப்படின்னா, ஃபிசிக்ஸ் படிக்கிறப்போ நீங்களும் ஃபிசிக்ஸ் படிச்சிருவீங்க, பயோ குரூப் கெமிஸ்ட்ரி படிக்கிறப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி படிச்சிருவீங்க, பயோ குரூப் மேத் படிக்கிறப்போ மேத் படிச்சிருவீங்க, பயோ குரூப் பாட்னி படிக்கிறப்போ கம்ப்யூட்டர் படிப்பீங்க, ஜுவாலஜி படிக்கிறப்போ மேத் தான் திருப்பி படிக்க போகிறீங்க. அதனால நீங்கள் 1.2 எக்ஸசைஸையும் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். புரியுதா? ஏன்னா மேத் வந்து நீங்கள் 2 தடவை படிக்க போகிறீங்க ரிப்பீட்டடாக. ஸோ எக்ஸ்ட்ரா 1.2 எக்ஸசைஸ் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் சயின்ஸில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டரில் உங்களுக்கு ரெடியூஸ்டு போர்ஷனில் 1.1, 1.2, 1.4 இருக்குது. கரெக்டாக? அதை மொத்தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 பேஜ்லேருந்து 3 பேஜ் தான் வருது. ஸோ ஃபுல்லாக முடிச்சிருங்க. சாப்டர் 1 ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புரியுதா? ஸோ உங்களுக்கு நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு பயோமேக்ஸ் வந்து சண்டே என்னென்ன படிக்கணும், பியூர் சயின்ஸ் குரூப் சண்டே என்னென்ன படிக்கணும், கம்ப்யூட்டர் குரூப் என்னென்ன படிக்கணும்னு கொடுத்துருக்குறேன். நீங்கள் படித்து முடிச்சுட்டு கம்ப்ளீட்டட் அப்படின்னு சண்டே ஒரு மெசேஜ் கண்டிப்பாக போடுங்க. டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஈஸியாக சின்ன போர்ஷனாக நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகேவா? புக் பேக் ரிவிஷன் வந்து 3 to 4 டேஸ்க்கு அப்புறம் இருக்கும். நீங்கள் 11th, அதனால் புக் பேக் படித்து யூஸ் இல்லை, புக்குக்குள்ளே படிக்கணும். அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி போர்ஷன்ஸை பிரித்து கொடுத்துருக்குறேன். இது எல்லாமே போன வருஷம் ரெடியூஸ்டு போர்ஷனை வச்சு நான் ஃபாலோ பண்ணியிருக்கிறேன். இந்த வருஷம் இன்னும் ரெடியூஸ்டு போர்ஷன் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஓகே, பை.